வணக்கம். முதலீடு பண்ணலாம்னு நினைக்கும் போது எங்க பார்த்தாலும் ஒரே இரைச்சல், ஒரே குழப்பம். அப்படிதானே? எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. கவலைப்படாதீங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நமக்கான ஒரு தெளிவான பாதையை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்மள சுத்தி என்ன நடக்குது? ஃப்ரெண்ட்ஸ், டிவி நியூஸ், சோஷியல் மீடியான்னு எல்லா இடத்துல இருந்தோ ஹாட் டிப்ஸ் மழை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக்கை வாங்கு, செம்மையா போகும். ஐயோ, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பேச்சை கேட்டு கேட்டு ஒரு விதமான பதட்டம், ஒரு அழுத்தம் நமக்குள்ள உருவாகுது. எதை நம்புறது, எதை விடுறதுன்னே தெரியாம குழம்பி நிக்கிறோம் இல்லையா? இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான். ஆனா உண்மையிலேயே ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க இந்த இரைச்சலை எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இந்தியால மட்டுமே யோசிச்சு பாருங்க, 50 லட்சத்துக்கும் அதிகமான பேரு screener.in மாதிரியான டூல்ஸை பயன்படுத்தி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா, அதாவது ஒரு முறையா பங்குகளை தேடி அதை கண்காணிச்சுட்டு வராங்க. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? வெற்றிக்கு ஒரு முறையான அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம். இங்கிருந்து வர்ற டிப்ஸ் இல்ல. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு பேர் தான் ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட், அதாவது ஒரு கண்காணிப்பு பட்டியல். இது என்னன்னா, யாரோ சொல்ற டிப்ஸை எல்லாம் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ற விஷயம் கிடையாது. இது உங்களுடைய சொந்த ஆராய்ச்சி அடிப்படையில நீங்க கவனிக்கணும்னு நினைக்கிற பங்குகளை ஒரு லிஸ்ட் போட்டு ட்ராக் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம். சொல்லப்போனா ஒரு ஒழுக்கமான முதலீட்டு பயணத்தோட முதல் படி இந்த வாட்ச் லிஸ்ட் தான். சரி, வாட்ச் லிஸ்ட்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ வெறும் தியரி மட்டும் பேசாம ஒரு நிஜமான உதாரணத்தையே எடுத்துக்குவோம். ஒரு முதலீட்டாளர் 2026க்காக ஒரு வாட்ச் லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கார். அதை நாம அலசி ஆராய்ந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க. இந்த வாட்ச் லிஸ்ட பாருங்க. பங்குகளை அவங்க செக்டார் வாரியா, அதாவது துறை வாரியா அழகா பிரிச்சிருக்காங்க. முதல்ல ஐடி துறை. இதுல யார் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய தலைங்க: டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ. அடுத்து ஃபார்மா துறை. இதுல சிப்லா, டாக்டர் ரெட்டீஸ், நாட்கோபாமா, ஜைடஸ், அட்வான்ஸ்ட் என்சைம்னு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அப்புறம் ஆட்டோமொபைல். இங்கே டாடா மோட்டார்ஸ், அமரராஜா எனர்ஜி. கடைசியா கன்சியூமர், அதாவது நுகர்வோர் துறையில ஜோதி லேப்ஸ். இதுல ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? பெரும்பாலும் அந்தந்த துறையோட லீடர்ஸ் அல்லது பெரிய நிறுவனங்களாதான் இருக்கு. இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப 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 முக்கியம். நல்லா கேட்டுக்கோங்க. நாம இப்ப பாக்குறது ஒரு உதாரண வாட்ச் லிஸ்ட் மட்டும்தான். ஓகே, இந்த லிஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி வாங்கிடலான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது பங்குகளை வாங்குறதுக்கான ஒரு பரிந்துரையே கிடையாது. நம்மளோட நோக்கம் இந்த லிஸ்ட காப்பி அடிக்கிறது இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாஜிக், அந்த ப்ராசஸ், அந்த சிஸ்டம், அதை கத்துக்கிறது மட்டும்தான். சரி, ஒரு நல்ல வாட்ச் லிஸ்டுக்கும் சும்மா ஏதோ தோணுன பங்குகளை லிஸ்ட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம்தான். ஒரு தெளிவான காரணம் இருக்கணும். ஏன் இந்த துறைகளை தேர்ந்தெடுத்தாங்க? அப்படி என்ன லாஜிக் இந்த வாட்ச் லிஸ்டுக்கு பின்னாடி இருக்கு? வாங்க அதை டீகோட் பண்ணுவோம். முதல்ல ஐடி செக்டர். ஏன் இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க? சிம்பிளான காரணம்தான். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் டிஜிட்டல் தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. இந்த பிசினஸ் யாருக்கு போகுது? நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு தான். அவங்களோட வருமானம் பெரும்பாலும் ஏற்றுமதியை நம்பி இருக்கிறதால இது ஒரு நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்னு ஒரு கணிப்பு. அடுத்து ஃபார்மா, அதாவது மருந்துத்துறை. இங்க 2 பெரிய பாசிட்டிவ் இருக்கு. ஒன்னு, நம்ம இந்திய மருந்து நிறுவனங்கள் உலகத்தின் ஃபார்மசின்னு சொல்லப்படுது. அவங்க நிறைய நாடுகளுக்கு மருந்து ஏற்றுமதி பண்றாங்க. 2வது, நம்ம நாட்டுக்குள்ளேயே சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. வெளிநாட்டு வருமானம், உள்நாட்டு தேவைன்னு 2 இன்ஜின் மாதிரி இந்த துறைக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு. அடுத்தது ஆட்டோ மற்றும் அது சார்ந்த துறைகள். நம்ம நாட்டுல பொருளாதாரம் வளரும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? கார், பைக்குன்னு வாங்குவாங்க. இந்த துறை நம்ம நாட்டோட நுகர்வு வளர்ச்சியோட ஒரு நேரடி கண்ணாடி. அது மட்டும் இல்லாம இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள், அதாவது ஈவி, ஒரு பெரிய ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. இந்த மாற்றமும் சில கம்பெனிகளோட வலுவான பிராண்ட் பேரும் இந்த துறைய கவனிக்க வைக்குது. கடைசியா கன்சியூமர் செக்டர். சிம்பிளா சொல்லணும்னா, நாம தினமும் பயன்படுத்துற சோப்பு, ஷாம்பு, பிஸ்கெட் மாதிரியான பொருட்கள். பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் சரி, நாம இதெல்லாம் வாங்கறது நிறுத்த மாட்டோம். அதனால இது ஒரு நிலையான, சுழற்சி அல்லாத தேவை இருக்கிற துறை. இந்த கம்பெனிகளோட வருமானத்தை ஓரளவுக்கு நம்மால கணிக்க முடியும் இல்லையா? அதனாலதான் இதுவும் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, இதுவரைக்கும் என்னென்ன செக்டார், அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். ஆனா இது எல்லாமே என்ன, ஏங்கிற கேள்விக்கு பதில். இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம். அது எப்படிங்கிற கேள்வி. இந்த தேர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற விதிகள் என்ன?
அந்த விதிகளை நாம எப்படி நமக்காக உருவாக்குறது வாங்க பார்க்கலாம். இங்க 3 சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான விதிகள் இருக்கு. நம்பர் 1, கம்பெனியோட அளவு. பெரிய நிறுவனங்கள், அதாவது லார்ஜ் கேப்ஸ் மற்றும் வலுவான மிட் கேப் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா அதுல ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, ஸ்திரத்தன்மை அதிகம். நம்பர் 2, பொறுமை ரொம்ப முக்கியம். தினமும் மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு பார்த்து டென்ஷன் ஆகாம 3 மாசத்துக்கு ஒரு தடவை, அதாவது காலாண்டு முடிவுகள் வரும்போது மட்டும் உங்க வாட்ச் லிஸ்ட்டை ஆய்வு செஞ்சா போதும். நம்பர் 3, இதுதான் கோல்டன் ரூல். உங்களுக்கான ஃபில்டர்களை நீங்களே உருவாக்குங்க. உதாரணத்துக்கு, நான் அதிகமா கடன் வச்சிருக்கிற கம்பெனில முதலீடு செய்யவே மாட்டேன், அல்லது வங்கித்துறையா இருந்தா வட்டி வருமானம் இவ்ளோ இருக்கணும்னு உங்களுக்குன்னு சில விதிகளை நீங்க தான் உருவாக்கணும். இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாம கத்துக்கிட்டது வெறும் ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்றதுன்னு மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். டிப்ஸ் தேடுறதுல இருந்து நமக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு மாறுறது. இந்த ஸ்லைட ஒரு நிமிஷம் பாருங்க. 2க்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பங்கு டிப்ஸை ஃபாலோ பண்றது, அது எப்படின்னா சந்தை ஏறுனா வாங்குறது, இறங்குனா விக்கிறதுன்னு நாம எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருப்போம். இது முழுக்க முழுக்க உணர்ச்சிகளின் அடிப்படையில நடக்கிறது, குறுகிய கால நோக்கம்தான் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு முதலீட்டு கட்டமைப்பு, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குறது. இது முன்கூட்டியே திட்டமிடுறது, நீண்ட கால பார்வை கொண்டது, உங்க சொந்த விதிகளின்படி ஒழுக்கமா செயல்படுறது. இதுதான் உண்மையான முதலீட்டுக்கான வழி. இதை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. நம்மளோட இலக்கு உலகத்திலே பெஸ்டான ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கை தேடி கண்டுபிடிக்கிறது கிடையாது. அது சாத்தியமும் இல்ல. நம்மளோட உண்மையான இலக்கு நமக்காக, நம்மளோட புரிதலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சரியான, ஒரு ஒழுக்கமான செயல்முறைய, ஒரு ப்ராசஸ உருவாக்குறது தான். அந்த ப்ராசஸ் தான் உங்களை நீண்ட காலத்துல ஜெயிக்க வைக்கும். இந்த சிஸ்டம், இந்த ப்ராசஸ் தான் உங்களுடைய நீண்ட கால முதலீட்டு பயணத்துல ஒரு உண்மையான நண்பனா இருக்கும். சரி, இப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க உங்க சொந்த முதலீட்டு கட்டமைப்பை உருவாக்கணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணா, அதோட முதல் விதி, அந்த ஃபர்ஸ்ட் ரூல் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பதில் என்னன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க. வாழ்த்துக்கள்.